சித்திர திருவிழா சனாதனம் இல்லாம வேற எது சனாதனம்? பண்பாடு சார், கல்ச்சர். என்ன சனாதனம்? அழகரை தூக்கிட்டு ஊர் ஊரா போற சனாதனம் இல்லையா? கிடையாது சார். அழகர் சனாதனம் கிடையாது. வேற என்ன சனாதனம்? அழகர் கோயிலுக்குள்ள வெங்கடேசன் எழுதி அனுப்புங்க, அடுத்த ட்வீட்ல அவர் போடுவார். அது நம்ம வேலை இல்ல சார், எங்க வேலை நீங்க போடுறது. சார் இந்து மதம்ன்றது சனாதனம் சார். மொட்டை அடிக்கிறது சனாதனம், அக்கினி செட்டி எடுக்கிறது சனாதனம், தீக்குழி இறங்குறது சனாதனம், அழகர் கோயிலுக்கு போறது சனாதனம், கருப்பசாமி சனாதனம், ஐயனார் சனாதனம், மாடசாமி சனாதனம். நீங்க என்ன சனாதனம் என்ன விளக்கம்? நீங்க சனாதனம் நீங்க ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன கேக்குறீங்க? சனாதனம் இந்து மதம், இந்து தர்மம், இந்து வே ஆஃப் லைஃப். எப்ப இருந்தாங்க? இந்து மதம் எப்பயுமே இருக்கு சார். எப்ப இருந்துச்சு வர நீங்க என்ன ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க? எப்போ வந்துச்சு இந்து மதம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க சார். எப்ப இந்து மதம் வந்துச்சு? கருப்பசாமி எப்ப வந்தாரு? இந்து மதம் எப்ப வந்துச்சு சொல்லுங்க. கருப்பசாமி டைமிங் கிடையாது சார். இந்து மதத்துக்கு டைமிங் கிடையாது. வேதாஸ் எப்ப வந்துச்சு? வேதத்துக்கு என்ன சார் டைமிங் இருக்கு சொல்லுங்க. வேதத்தை இந்து மதம் ஒத்துக்குவீங்களா? அதாவது குறைஞ்சபட்சம் அதை ஒத்துக்குவீங்களா? வேதத்துக்கு என்ன டைமிங்? இதிகாசத்துக்கு என்ன டைமிங் இருக்குல்ல? அண்ணன் என்ன சொல்றாரு? கருப்பசாமிக்கு அப்புறம் தான் இந்து மதம் வந்து நீங்க சனாதனம்ன்றத புரிஞ்சுக்காம நீங்க ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. நான் சனாதனம்னா என்ன, சனாதனத்தை நான் சனாதனி சார். சனாதனம்னா என்னன்னு ஒரு சனாதனி தான் சார் விளக்கணும். நீங்க எப்படி சார் விளக்க முடியும் சனாதனத்தை ஏத்துக்காதவங்க? சனாதனம் இந்து மதமா இல்லங்கிறதெல்லாம் வேற டிஸ்கஷன் சார். நாங்க அதுக்குள்ள போல. சித்திரை திருவிழாவும் சனாதனமும் இன்செப்பரபிள். சனாதனம் தான் சித்திர திருவிழா, சித்திர திருவிழா தான் சனாதனம். நான் தான் எல்லாமே சொல்லிட்டேன். அக்கினி செட்டி எடுக்கிறது சனாதனம் தான், தீக்குழி இறங்குறது சனாதனம் தான், மொட்டை அடிக்கிறது சனாதனம். ஆமா அதான் சனாதனம். நீங்க சனாதனம் என்ன நீங்க சொல்லுங்க. அப்போ எது சனாதனம்? நீங்க கிடையாது. நீங்க அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா யார் புரிஞ்சுக்கிறோம்? மகாத்மா காந்தி சொல்றாரு ஐயாமி சனாதனி ஹிந்துன்னு சொல்றாரு. ஐயாமி சனாதனி ஹிந்துன்னு காந்தி சொல்றாரு. அப்ப காந்தி ஏற்றத்தாழ்வு அக்செப்ட் பண்ணிட்டாரு அர்த்தமா? நீங்க ஐயா நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போங்க. சனாதன் அப்படின்னு மாசம் மாசம் பத்திரிகை வருது அவங்க வீட்டுக்கு. எங்க இருந்து வருது தெரியுமா? புட்டபர்த்தில இருந்து வருது, சத்யசாய் பாபா இதுல இருந்து. அது ஏற்றத்தாழ்வா? ஸ்டாலின் வீட்டுக்கு வருது சனாதன் பத்திரிகை. கேளுங்க, துர்காக்காக்கு வருது. சார் நீங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் சார் என் மேல திணிக்கிறீங்க? உங்க அண்டர்ஸ்டாண்டிங் திணிக்காதீங்க. அப்ப சனாதனம் என்னன்னு கேக்குறீங்களா? அப்ப நான் சொல்றதானே சனாதனம். நான் தானே சனாதனி. நீங்க சனாதனியா? நீங்க சனாதனின்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற விளக்கத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் சனாதனி டெக்ளேர் பண்றேன் இத்தனை மீடியா முன்னால. அப்ப நான் சொல்றதா எக்ஸ்பிளனேஷன். நான் திருக்குறள் படிச்சிருக்கேன்னு சொல்றேன், அதுக்கு விளக்கம் சொல்றேன். நீங்க திருக்குறள் படிக்கலன்னு சொல்றீங்க, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு பாருங்க. சனாதன நீங்க சனாதனி இல்ல இல்ல நீங்க இல்ல. நாட்டார் வழக்கு நல்ல வழக்குல இல்ல. சாமி கும்பிடுறது அழகர் என்ன எதுல வர்றாரு? அது அழகர் எதுல வர்றாரு? 108 வைணவ திருத்தலங்கள் அழகர் கோயில் வருதா இல்லையா? அது சனாதனமா இல்லையா? 108 வைணவ திருத்தலங்கள்ல அழகர் கோயில் இருக்காங்க. திருமாலிருஞ்சோலை பத்தி எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. ஆழ்வார்கள் பாட்டு சனாதனமா இல்லையா? அந்த அழகர் தானே மீனாட்சி கல்யாணத்துக்கு வர்றாரு. மீனாட்சி கல்யாணம் சனாதனமா இல்லையா? அவர் தானே ஆத்துல இறங்குறாரு, குதிரை வாகனத்துல இறங்குறாரு. எல்லாம் சனாதனம் தான்.